இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் சுழற்பந்து வீச்சாளர் முத்தையா முரளிதரனுக்கு சொந்தமான குளிர்பான நிறுவனத்துக்கு பாட்டில் தயாரிக்கக்கூடிய ஆலை அமைப்பதற்காக ஜம்மு காஷ்மீரில் 25.75 ஏக்கர் நிலத்தை இலவசமாக ஒதுக்கியதாக பரபரப்பான குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது ஜம்மு காஷ்மீரை ஆளும் தேசிய மாநாட்டு கட்சியின் முதல்வர் உமர் அப்துல்லாவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் சுழற்பந்து வீச்சாளர் முத்தையா முரளிதரன். இவர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் 800 விக்கெட்டுகளும் ஒருநாள் போட்டியில் 534 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி சாதனை படைத்திருக்கிறார். தற்போது முத்தையா முரளிதரன் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டார். கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்ற முத்தையா முரளிதரன் இப்போது பிசினஸ் மேனாக மாறியிருக்கிறார். இலங்கையில் குளிர்பான நிறுவனத்தை தொடங்கி நடத்தி வருகிறார். அவரது கம்பெனியின் பெயர் சிலோன் பிவரேஜஸ். இந்த பிசினஸை நம் நாட்டிலும் விரிவுபடுத்தும் பணியில் முத்தையா முரளிதரன் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில்தான் தற்போது முத்தையா முரளிதரன் நிறுவனத்தால் ஜம்மு காஷ்மீர் மாநில அரசுக்கு தலைவலி ஏற்பட்டிருக்கிறது. அதாவது முத்தையா முரளிதரன் நடத்தி வரும் சிலோன் பிவரேஜ் நிறுவனம் சார்பில் 1600 கோடி ரூபாய் முதலீட்டில் குளிர்பானம் மற்றும் அலுமினியம் கேன் தயாரிப்பு ஆலை என்பது ஜம்மு காஷ்மீரின் கத்துவா மாவட்டத்தில் தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதற்காக முத்தையா முரளிதரனுக்கு 25.75 ஏக்கர் நிலம் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த இடத்தை முத்தையா முரளிதரன் நிறுவனத்துக்கு ஜம்மு காஷ்மீர் அரசுதான் வழங்கியுள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதனை ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டசபையில் காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கேள்வியாக எழுப்பியுள்ளன. இந்த கேள்விக்கு முதல்வர் உமர் அப்துல்லா பதிலளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இது பற்றி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏ தரிகாமி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஜம்மு காஷ்மீரில் இலவசமாக முத்தையா முரளிதரன் நிறுவனத்துக்கு நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது பற்றி பதிலளிக்க வேண்டும் என கூறியிருக்கிறார். அதேபோல காங்கிரஸ் எம்எல்ஏ ஜி.ஏ. மிர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இலவசமாக நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக கூறப்படும் விவகாரம் மிகவும் சீரியஸானது. இந்தியாவை சாராத ஒருவர் எப்படி ஒரு பைசா செலவின்றி இலவசமாக நிலம் பெற முடியும் என்று விளக்கமளித்தே ஆக வேண்டும் என கூறியிருக்கிறார். இது பற்றி விவசாயத்துறை அமைச்சர் ஜாவித் அகமது என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இந்த விவகாரம் என்பது வருவாய்த்துறை சம்பந்தப்பட்டது. இது பற்றி எங்களிடம் எந்த தகவலும் இல்லை. இந்த விவகாரத்தின் உண்மைத்தன்மை பற்றி நாங்கள் முதலில் விசாரிக்கிறோம் என கூறியிருக்கிறார். இந்த சம்பவம் காஷ்மீரை ஆளும் உமர் அப்துல்லாவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. முன்னதாக முத்தையா முரளிதரன் நம் நாட்டில் தனது தொழிலை விரிவுபடுத்தும் வகையில் கடந்த ஆண்டு கர்நாடகாவில் 1400 கோடி முதலீடு செய்வதாக அறிவித்தார். இதனையடுத்து கர்நாடக அரசு சாம்ராஜ்நகர் மாவட்டத்தில் 46 ஏக்கர் பரப்பளவில் தொழிற்சாலை அமைப்பதற்கான நிலத்தை ஒதுக்கீடு செய்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் நில ஒதுக்கீட்டில் வெடித்த சர்ச்சை காரணமாக முத்தையா முரளிதரனின் குளிர்பான நிறுவனம் ஜம்மு காஷ்மீரில் மேற்கொள்ளவிருந்த முதலீட்டை ரத்து செய்திருக்கிறது.